வணக்கம், நான் உங்கள் தமிழ் மொழி ஆசிரியர். வாருங்கள், இந்த படத்தை பற்றி ஒன்றாக கலந்துரையாடலாம். இது எந்த இடம் என்று உங்களால் சொல்ல முடியுமா? இது ஒரு வீடு. சரியான பதில் என்னவென்றால், இந்த படம் ஒரு வசதியான வாழ்க்கை அறையை சித்தரிக்கிறது. மக்கள் பேசுவதையும் சாப்பிடுவதையும் வாசிப்பதையும் நீங்கள் காணலாம். இப்போது படத்தில் இடது பக்கத்தை பாருங்கள். நீல சட்டை மற்றும் பச்சை பாவாடை அணிந்த பெண் சிறுமிக்கு அருகில் என்ன செய்கிறார்? அவர் ஒரு தட்டுல கேக்கையும் குக்கீஸையும் கொண்டு போறாங்க. நல்ல முயற்சி. படத்தை மீண்டும் பார்ப்போம். அவள் குக்கீகள் மற்றும் கேக்குடன் ஒரு தட்டை எடுத்து செல்கிறாள். இப்போது நீல சட்டை மற்றும் பச்சை பாவாடை அணிந்த பெண் சிறுமிக்கு அருகில் என்ன செய்கிறாள் என்று சொல்ல முடியுமா? அவர் குக்கீகள் மற்றும் கேக்குடன் ஒரு தட்டை எடுத்து செல்கிறாள். நல்ல வேலை. அவள் குக்கீகள் மற்றும் கேக்குடன் ஒரு தட்டை எடுத்து செல்கிறாள். இப்போது படத்தில் நடுத்தர பக்கத்தை பாருங்கள். மஞ்சள் சட்டையில் உள்ள பையன் அந்த பெண்ணுக்கு அருகில் என்ன செய்கிறான்? அவன் ஓடுகிறான். அருமை. அவர் அந்த பெண்ணை நோக்கி ஓடுகிறார். இப்போது படத்தின் வலது பக்கத்தை பாருங்கள். ஆரஞ்சு சட்டையில் உள்ள மனிதன் கிறிஸ்துமஸ் மரத்திற்கு அருகில் என்ன செய்கிறான்? அவர் செய்தித்தாள் படிக்கிறார். நல்ல முயற்சி. படத்தை மீண்டும் பார்ப்போம். ஆரஞ்சு சட்டையில் உள்ள மனிதன் ஒரு செய்தித்தாளை படிக்கிறான். இப்போது ஆரஞ்சு சட்டையில் உள்ள மனிதன் கிறிஸ்துமஸ் மரத்திற்கு அருகில் என்ன செய்கிறான் என்று சொல்ல முடியுமா? அவர் செய்தித்தாள் படிக்கிறார். அருமையார் ஒரு செய்தித்தாள் படிக்கிறார். நீங்கள் எப்போதாவது ஒரு வசதியான வாழ்க்கை அறைக்கு சென்றிருக்கிறீர்களா? நீங்கள் அங்கு என்ன செய்ய விரும்புகிறீர்கள்? ஆமாம், எனக்கு அங்க விளையாட பிடிக்கும். நீங்கள் ஒரு சிறந்த வேலையை செய்தீர்கள். இன்று நீங்கள் பின்வரும் புதிய வார்த்தைகளை கற்றுக்கொண்டீர்கள். வசதியான வாழ்க்கை, கரை பேசுதல், சாப்பிடுதல், படிப்பது, எடுத்துச் செல்வது, தட்டு, குக்கீகள், ஓட்டம், பெண் செய்தித்தாள் போன்றவை. இந்த வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள். தொடர்ந்து பயிற்சி செய்து அடுத்த முறை உங்களை பார்ப்போம்.